ஹலோ எவ்ரி ஒன். டுடே ஃபிஷ் எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருந்தோம். சின்ன வயசில் வந்து புக்ஸ்லலாம் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம். ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்க. இது என்ன பிளேஸ்னு எனக்கு தெரியல, ஏதோ ஒரு பேலஸ் மாதிரி இருக்குது. இது உங்கள் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன பேலஸ்னு. மணியாயி போச்சு. பங்கப்பிரி என்ன பங்கு? சரி, எல்லாரும் பப்பாதி கொடு. என்ன பாதி பாதி கேட்கிறானே பாக்குறியா? நான் நியாயமான ரவுடி. அன்னைக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ இந்த டைமில் தான் என்னோடய ஒர்க் எல்லாமே நான் முடிப்பேன். வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டு இருந்தேன். அப்போவுமே வந்து எந்திரிச்சிட்டான். அவனுக்கு வந்து நெயில் நிறைய வளர்ந்துருந்துச்சு, அதனால் நம்ம இன்றைக்கி கட் பண்ணிடலான்னு கட் பண்ணேன். மோஸ்ட்லி எல்லாருமே குழந்தைங்களுக்கு வந்து தூங்கும்போது நெயில் கட் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு வந்து அப்போ வந்து தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும், அந்த மாதிரி ஒரு எண்ணம். அதனால் எப்போவுமே முழிச்சிருக்கும்போது தான் வந்து நான் கட் பண்ணுவேன். முழிச்சிருக்கும்போது கட் பண்ணால் தான் நான் பார்த்து மெதுவாக கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். முழிச்சிருக்கும்போது நெயில் கட் பண்ணுறதுனால இது வந்து குழந்தைகளுக்குமே அது வந்து ஒரு பழக்கமாக வரும். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம நெயில் கட் பண்ணணும் அப்படின்றது வந்து அவங்களுக்குமே தெரியும். ஒரு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைமில் வந்து இப்போவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து லேர்னிங் ப்ராசஸ் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் மோஸ்ட்லி வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த பில்லோ கவர்ஸ் அண்ட் பெட்ஷீட்ஸ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணிடுவேன். ஸோ அதுதான் நான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். நான் என்னோட இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து பார்க்குறேன், சார் என்ன பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். ஏதாவது பாக்ஸு இல்லைனா அந்த மாதிரி பேஸ்கெட்லாம் கூட பிடிச்சி எந்திரிச்சு நிற்பான் அவனாவே. இப்போ வந்து 8 மந்த்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அன்வித்துக்கு. இப்போ தொட்டியில் போட்டோன்னா தொட்டியில் வந்து எந்திரிச்சே உட்காந்துப்பான்.
என்னோடய ஸ்டைலில் சப்பாத்தி குருமா நான் எப்படி பண்ணுவேன்றதை நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ஸ்மால் சைஸாக வந்து கேரட்டையும் பீன்ஸையும் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து கோகோனட் பேஸ்ட் வந்து தேவை. ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் துருவின தேங்காவும் அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம், கேஷ்யூ இதெல்லாமே ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லாவே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், பட்டை, கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கினாலும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டுடணும். அதுக்கப்புறம் அதையும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி. இதுக்கப்புறம் கொஞ்சமாக கறி மசாலா பொடி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் குழம்பு மசாலா பொடி. இந்த ரெண்டுமே வந்து எனக்கு அம்மா தான் ஊர்லேருந்து வந்து கொடுத்து விடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டு இதை க்ளோஸ் பண்ணி 3 விசில் வந்து நம்ம வச்சு இறக்கிடணும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.